இது தினசரி 10 நிமிட ப்ளவுஸ் தையல் பயிற்சி வீடியோவோட 3ஆம் நாள் பகுதி. இப்போ வரைக்குமே நீங்க இந்த வீடியோவோட முதல் பகுதி மற்றும் 2ஆம் பகுதி நீங்க பார்க்காட்டி மேல கார்னர்ல கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் தரேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே ஒரு உதவியா, அதாவது ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ எதற்காக இப்படி டெய்லி 10 நிமிஷமா வந்து வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்ல. ஸோ எனக்கு தைக்க கொடுக்கும்போது என்னோட குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சொன்ன விஷயத்தை தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாக தைக்க கற்றுக்கிறவங்க ஒரே நாளில் ஒரே நேரத்தில் தைச்சி வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியாது. அதனால வந்து தினசரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சொல்லி கொடுத்தோம்னா, தினசரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தைச்சோம்னா நம்ம வேலையில் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் தினசரி இந்த 10 நிமிஷம் பயிற்சி வீடியோ, தையல் பயிற்சி வீடியோ நான் போடுறேன். ஸோ அதுதான் காரணம். நீங்க கேட்ட கேள்விக்கான விடை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க. நிச்சயமா அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, இந்த வீடியோல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு வந்து பிளவுஸ் தைக்கும் போது இருக்கக்கூடிய எந்த சந்தேகமும் இல்லாம நீங்களா வந்து ஒரு பிளவுஸை வந்து வெட்டி அழகா சூப்பர் தைக்கிறதுக்கு இந்த சீரீஸ்ல வரக்கூடிய அனைத்து வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த மைட் இண்டஸ்ட்ரீஸ், நானும் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இப்போது இந்த ப்ளவுஸுக்கு டாட் நம்ம பிடிக்க போகிறோம். ப்ளவுஸ் டாட் பிடிக்கும்போது அவசரமே படாமல் ரொம்பவே பொறுமையாக தைக்கணும். இந்த ப்ளவுஸுக்கு டாட் பிடிக்கக்கூடிய அளவு 1.25 இன்ச் பிடிமானம், டாட்டோட பிடிமானம், டாட்டோட உயரம் 2.5 இன்ச். ஆல்ரெடி டாட் எந்த அளவு பிடிக்கணுமோ அதெல்லாமே மார்ஜின் வச்சுருக்கு. ஸோ இதை நல்லா டாட் பிடிக்க முன்னாடி மார்ஜின் நம்ம தெரிகிற மாதிரி அந்த இடத்துல நான் திரும்ப ஒரு தடவை மார்ஜின் வச்சுக்கணும். டாட்டோட அளவு 1.25 இன்ச் பிடிமானம், 2.5 இன்ச் உயரம். இப்படி டாட் பிடிக்கும்போது ரொம்பவே ஷார்ப்பாக இந்த டாட் வந்துடக்கூடாது. இப்போ இந்த டாட்டோட அமைப்பு பாருங்கள், லேசாக வளைவாக வர மாதிரி நான் பிடிச்சிருக்கேன். இது வந்து உடம்பு பகுதியை வந்து ரொம்ப அழுத்தாமல் பார்த்துக்கும். சில பேருக்கு வந்து அமுங்கின மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா டாட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக பிடிக்கக்கூடாது, லேசாக வளைவாக பிடிக்கணும். இப்போது 2 டாட்டும் ஒரே அளவாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். 2ம் ஒரே அளவாக இருக்கா பாருங்கள், ஒரே அளவாக இருக்குது. இப்போ இந்த அளவு ப்ளவுஸில் பாருங்கள் டாட் எப்படி பிடிச்சிருக்காங்கன்னு. ஸோ எந்தெந்த இடத்துல வந்து சென்டர் டாட், நடு டாட் இதெல்லாம் முடியுதுன்னு பார்த்துக்கணும். நம்ம மார்ஜின் வச்சது எல்லாமே கரெக்டாக அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே அளவு தான் வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து என்ன தான் நம்ம மார்ஜின் வச்சாலும் தைக்கும்போது செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த டாட்டோட அமைப்பை சில பேர் வந்து மடித்து விடுவாங்க இல்லையா? நான் அதுக்கு பதிலாக லேசாக வெட்டி விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு தையல் போடுறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணல. இப்போ பாருங்கள், சென்டர் டாட்லேருந்து மடித்து போட வரக்கூடத்துலேருந்து சும்மா ஒரு 1/4 இன்ச்சு மட்டுமே, மீதியோட அளவு மட்டும்தான் நான் பிடிக்கிறேன் டாட்டோட அளவு. பட் நடு டாட்டுக்கு சென்டர் டாட்டுக்கும் 1 இன்ச்சு அளவுக்கு டிஃப்ரெண்ட் வச்சுருக்கேன். அதாவது கேப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேப் சொல்கிறேன். இப்போ ஆம்கோல் டாட் பாருங்கள், இந்த 2ஐயும் மடித்து போட்டு ஆம்கோல் அளவு இந்த மாதிரி க்ரீஸ் எடுத்துக்கணும். அதுலேருந்து 1/4 இன்ச்சு பாயிண்ட் அளவு பிடிக்கணும். அவசரப்படாமல் மெதுவாக பிடிக்கணும். பிடிச்சி விட்டுட்டு இந்த மாதிரி டாட்டை வந்து நெரிச்சு விட்டு பார்க்கணும். 2 துணியும் சேர்ந்து டாட் வந்திருக்கா, அல்லது சில நேரங்களில் லைனிங் தனியாகவும் மெயின் பீஸ் தனியாகவும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் சொல்கிறேன். ஓகே, அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டாட் பிடிச்சிருக்கோம். இப்படி வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். செக் பண்ணி பார்க்குறது எப்படின்னா, அது வந்து ப்ளவுஸை வந்து டாட் பிடிக்கும்போது டாட்டை வந்து நெரிச்சு விட்டு பழகினா தான் நம்ம பிடிச்சிருக்க டாட் கரெக்டாக தான் இருக்கான்னு சொல்லி நம்மளே வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். இப்போ அடுத்தலையும் இன்னொரு பாகத்துலேயும் பாருங்கள், இப்படி சென்டர் டாட்டை மடித்து போட்டு நடு டாட் நம்ம இப்போ பிடிக்க போகிறோம். இதுலேயும் பிடிமானத்தோட அளவு 1/4 இன்ச், பட் சென்டர் டாட்டோட அளவுக்கு 1 இன்ச்சுக்கு முன்னாடி இந்த டாட்டு முடிச்சுக்கணும். சென்டர் டாட்டுக்கும் நடு டாட்டுக்கும்
இடைப்பட்ட தூரம் 1 இன்ச்சுக்குள்ளே முடிக்கணும். இப்போது ஆம்கோல் டாட் இப்படி ஆம்கோல் டாட் பிடிக்கும்போது சென்டர் டாட்டையும் நடு டாட்டையும் கரெக்டாக மடித்து போட்டு மிடில் வரக்கூடியது தான் இந்த க்ரீஸ் வரக்கூடியது தான் ஆம்கோல் டாட். ஓகேங்களா? இப்படி தான் பிடிக்கணும். கரெக்டாக 1/4 இன்ச்சு பாயிண்ட். இப்போ இந்த ஆம்கோல் டாட்டுக்கும் சென்டர் டாட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் 2 இன்ச்சு அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த ப்ளவுஸை இந்த டாட்டை நெரிச்சு விட்டு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா சென்டர் டாட்டுக்கும் ஆம்கால் டாட்டுக்கும் 2 இன்ச்சு அளவுக்கு கேப், நடு டாட்டு வந்து 1 இன்ச்சு அளவுக்கு கேப். தூரங்கள் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ 2 பாகமும் ஒரே அளவு நம்ம டாட் பிடிச்சிட்டோம். நம்ம ஏற்கனவே வந்து பட்டி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதனால் வந்து நம்ம பட்டி இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டி பிடிமானத்துக்கு உண்டான அளவு கரெக்டாக 1/4 இன்ச் பாயிண்ட் அளவு மட்டும்தான், அதை விட அதிகமாக வேணாம். கரெக்டாக 1/4 இன்ச் பாயிண்ட். இப்போது பட்டி முன்பாகத்துலேருந்து சைடு வரைக்கும் தைச்சேன். இப்போ சைடில் வந்து ஒரு பட்டி ஆல்ரெடி வந்து எந்த அளவுக்கு தைக்கணும் அப்படிங்கிற எட்ஜ் முடிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இப்படி பட்டியை வச்சு பார்த்துக்கணும். அதே அளவுக்கு நம்ம வந்து ரெண்டாவது நம்ம வைக்கக்கூடிய டாட் வந்து அந்த பட்டியோட அளவு கரெக்டாக எந்த இடத்துல முடிச்சிருக்கோமோ அதே இடத்துல ஆரம்பித்து திரும்பவும் நம்ம ஃப்ரண்ட்டில் கரெக்டாக முடிக்கணும். ஓகே, கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இதுக்கு நம்ம ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஓவர்லாக் போட்டுட்டோம். ஓவர்லாக் போட்டுக்கு பிறகு இந்த பட்டி பீஸை வந்து நல்லா அமுத்து விட்டு இந்த ப்ளவுஸோட முன்பாகத்தில் தையல் வர்ற மாதிரி அமுக்கு தையல் போடணும். நம்ம அந்த பட்டி ஜாயின் பண்ண பிறகும் திரும்ப இந்த இடத்துல வந்து நல்லா நெரிச்சு விட்டுக்கணும். நெரிச்சு விட்டுட்டு மேலே வந்து ஊசி எடை தையல் போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஊசி எடை தையல் வந்து போடணும். ஊசி எடை தையல் போடுறது வந்து ப்ளவுஸோட மேல் பகுதியில் வந்து வந்துடணும் இந்த தையல். ஓகேங்களா? பாருங்கள், நல்லா நெரிச்சு விட்டுக்கணும். நெரிச்சு விட்டு இந்த ஊசி எடை தையல் போடணும். இந்த தையல் போடும்போது கை பாருங்கள், 2 பக்கமும் நான் எப்படி வந்து படிமானம் கொடுத்து தைக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். படிமான தையல் இந்த மாதிரி போட்டுட்டு ஊசியோட தையல் போட்டுட்டு இந்த 2 ப்ளவுஸு, அதாவது இந்த 2 பாகமும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இதெல்லாம் பார்க்குறதே இல்லை. ப்ளவுஸோட முன்பாகம் 2 கரெக்டாக இருக்கா, அண்டு சைடு சரியாக இருக்குதா, கொக்கி பீஸ் வர இடத்துல சரியாக இருக்கா, இது எல்லாமே வந்து யாருமே பார்க்குறதில்ல. சும்மா தைச்சிட்டு அப்படியே செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்கிறாங்க. பட் அப்படி பண்ணவே கூடாது. பாருங்கள், சைடு ஒன்று போல் க்ரீஸ் வந்திருக்கு, அதே போல் முன்பாகமும் க்ரீஸ் வந்திருக்கு கரெக்டாக. இப்போ நம்ம சைடு அளவு கரெக்டாக இருக்கான்னு முன்பக்கத்தில் செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு மார்ஜின் போட்டுக்கலாம். கீழே பட்டியில் பாருங்கள், பட்டியில் மார்ஜின் இந்த மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறமா ப்ளவுஸோட முன்பகுதியில் நம்ம அளவு ப்ளவுஸில் வந்து எந்த அளவுக்கு பட்டி மடிச்சிருக்கோ அதே அளவுக்கு நம்ம வந்து மார்ஜின் போட்டுக்கணும். ஸோ ப்ளவுஸை வச்சே வந்து நம்ம மார்ஜின் போடணும். இப்போ முன்பாகம் அளவும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். சரியாக இருக்குது. இப்போ பட்டியோட மடிப்பு அளவு எந்த அளவு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம ப்ளவுஸோட பட்டியலையும் மார்ஜின் போட்டு இதை வந்து நம்ம அரைக்காத்து போட்டுக்கணும். அரைக்காத்து போடுறதுக்கெல்லாம் முன்னாடி பட்டியோட அமைப்பு 2 பாகமும் ஒரே அளவு இருக்கா, ஒரே அளவு வந்திருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதற்கப்புறமா தேவையான அளவுக்கு அரைக்காத்து போட்டுட்டு கீழே உள்ளதை நம்ம வந்து மடித்து போடணும். இப்போ இது சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறனால வந்து உங்களுக்கு வந்து மடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் இல்லையா? அதனால் எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து டாட் வந்து இந்த கீழே பட்டி வந்து மடிக்கணுமோ அந்த இடத்துக்கு நேராக நீங்கள் வந்து அமுக்கு தையல், ஒரு தையல் ஓடு தையல் மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி இருக்கும்போது இப்போ பிடிமானத்துக்கு நம்ம வந்து ஒரு 3/4 இன்ச்சு விட்டுக்கலாம் மடித்து விடுறதுக்கு. இப்போ இந்த இடமும் உங்களுக்கு வந்து லூஸாக இருக்குது, மடிக்க முடியல அப்படின்னா
இதுலேயும் கீழே வந்து சின்னதாக வந்து ஒரு தையல் போட்டு கூட மடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இதை மடிக்கிறதுக்கு துணி வந்து கரெக்டாக இருக்குது. அதாவது பிடிமானத்துக்கு உண்டான அளவு வந்து ஒரு 3/4 இன்ச் அளவு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கீழே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதையும் எதுக்காக சொல்கிறேன்னா, சாஃப்டான மெட்டீரியல் இப்படி மடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கீழேயும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போது இப்படி தையல் போட்டது அப்புறம் நம்ம எந்த இடத்துல மடிக்கணுமோ அந்த இடத்துல மடிக்கிறதுக்கு அந்த துணி வந்து ஈஸியாக மடிஞ்சு கொடுக்கும். பாருங்கள், அழகாக மடிஞ்சு கொடுக்குது. இந்த மாதிரி சாஃப்டான மெட்டீரியல் தைக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய வரும். பார்த்திங்களா, ஒரே மாதிரி நம்ம மடிச்சிருக்கோம். இப்போ பட்டியோட அமைப்பு, அந்த டாட்டோட அமைப்பு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கணும். இந்த ப்ளவுஸில் ஆல்ரெடி நம்ம டாட் போட்டுறதுக்கு முன்னாடி பெரிய தையல் போட்டிருந்தோம் இல்லையா, அதை இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம இன்னொரு பட்டியும் தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் கரெக்டாக எந்த இடத்துல மடிக்கிறோமோ அந்த இடத்துலையும் திரும்ப ஒரு தையல் போடுங்க. உங்களுக்கு நீங்கள் பழகிக்கணும், தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் இதை நான் போட்டு காட்டுறேன். சாஃப்டான மெட்டீரியல். இப்போது திரும்பவும் இதை மடித்து திரும்பவும் அந்த அறுக்காத அளவுக்கு மடித்து ஒரு தையல் போட்டாச்சுன்னா பட்டியோட அமைப்பு வந்து கிரேட்டாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்படி மடிக்கிறதுக்கு துணி மாட்டம் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வரணும்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணணும். இப்போ இந்த பட்டிக்கு 2வது தையலும் போட்டுக்கலாம். பட்டிக்கு எப்போவுமே 2 தையல் போடுறதுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இப்போ இதுலேயும் அந்த பெரிய தையலை பிரித்து விட்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் எப்படி அழகாக வந்து இந்த ப்ளவுஸோட முன்பாகமும் பட்டியும் ஃபிக்ஸ் பண்ணுறதையும் பார்த்துட்டோம். நம்மளோட அடுத்த வீடியோவில் இந்த ப்ளவுஸுக்கு எப்படி கொக்கி பீஸ், ஐ பீஸ் வைக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். இப்போ வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்களை நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்போவுமே வெற்றி நிச்சயம். நன்றி. நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், உண்மையிலேயே ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த சீரீஸில் வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக ப்ளவுஸ் தைக்கிறதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லாமல் நீங்களா சுய முயற்சியோட, சுய தன்னம்பிக்கையோட, அதாவது டவுட்டே இல்லாமல் ப்ளவுஸ் வந்து ஈஸியாக தைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த சீரீஸில் வரக்கூடிய வீடியோ எல்லாமே ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவோட இந்த சீரீஸில் வரக்கூடிய அடுத்த பகுதியில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.